அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த முறை நாம் தமிழர் கட்சியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்பாளராக சிவகங்கையில் இருந்தேன். சிவகங்கையிலோட அங்கே உள்ள மக்களோட அந்த எதிர்பார்ப்புகள் ஒரு இடத்துக்கு நம்ம, அதாவது கிட்டத்தட்ட நான் வேலை செய்யும் போது 90% வீட்டுக்கு நான் போயிருப்பேன். அந்த ஒவ்வொரு ஊருக்கும் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அந்த மக்கள் வீட்டில் உணவு சமைச்சு வச்சுருக்குது, நான் அந்த வெயில் டயத்தில் போடும்போது குளிர்பானங்கள் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்குது, மோர் தயார் பண்ணி வச்சுருக்குது, அப்படின்னு பயங்கர எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஒரு சிலர் கையில் கொண்டாந்து அவங்களால முடிஞ்ச தொகைகளை கொடுத்து கட்சி பணிக்காக நீங்கள் செலவுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நிறைய கிராமங்களில் ஆட்கள் இல்லாட்டாலும் அந்த பிள்ளைங்கள்லாம் அதிகமாக வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானாமதுரையும் சிவகங்கையும் வரும். அப்போ அந்த வெளி தேசத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி வேட்பாளர் இங்கே சிவகங்கை தொகுதிக்கு வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா ஒய்ஃபுன்னு இருக்கவங்ககிட்ட சொல்லி முன் ஏற்பாடாகவே அவங்க எல்லாமே அங்கே இருக்கவே முடியாத ஒரு அனுபவம் தான். இப்போ 35,000 வாக்குகள் 35,000 சில்லற வாக்குகள் பெற்றிருக்கு. சொல்லப்போனால் சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையில் இன்னைக்கு நம்ம எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சிவகங்கையில் 30,529 வாக்குகள் பெற்றிருக்கு. 16.81%, 8.1%. மானாமதுரை 29,074 வாக்குகள் பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது 16.20. அதே மாதிரி ஆலங்குடியை பொறுத்தவரை 24,228 வாக்குகள் பெற்றிருக்கு. 15.57. திருமயத்தை பொறுத்தவரை 22,917 வாக்குகள் பெற்றிருக்கு. இது சதவீதத்தை பொறுத்தவரை 14.84%. திருப்பத்தூரை பொறுத்தவரை 27,764 வாக்குகள் பெற்றிருக்கு. சதவீதத்தை பொறுத்தவரை 14.84%. காரைக்குடியை பொறுத்தவரை 28,046 வாக்குகள் பெற்றிருக்கு. சதவீதத்தை பொறுத்தவரையில் 14.30. தபால் ஓட்டுகள் 854 வாக்குகள் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட இல்லை, அக்யூரேட்டாகவே 1,63,412 வாக்குகள் பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி சிவகங்கையிலாம் முதலிடத்தில் இருக்குது. போன முறை அண்ணன் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறதா அறிவிச்சிருந்தார். ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் நிற்க முடியாததுனால அங்கே இதில் திருவள்ளுவர் நகர்லேயே அண்ணன் நின்றுட்டாங்க. அந்த வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது சிவகங்கை தான். நான் எந்த முன்ன அறிமுகமே இல்லாத நான் காரைக்குடியில் இருந்து தேவோட்டில் இருந்து நான் போய் சிவகங்கையில் நின்றப்ப இந்த வாக்கு 23,000 சில்லற வாக்குகள் எனக்கு அழைச்சிருந்தாங்க. இந்த முறை அதே மாதிரி தான் தங்கை எழிலரசி அவர்களும் சிவகங்கைக்கு புதுமுகம்தான். எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் இல்லை, எளிய பிள்ளை. அது அந்த அவங்க இங்கே நிற்கும் போது கூட இன்னைக்கு 1,63,000 வாக்குகள்ங்கிறது மக்களோட நாம் தமிழர் கட்சிக்கு சிவகங்கையில் பொறுத்தவரை எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிறோம். சிவகங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, அதாவது நம்ம கலப்பணி செய்யக்கூடிய நம்ம அண்ணன் தம்பிகளுமே சரி, கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க. அவங்களுக்கு நான் கூட நினைச்சேன் இந்த தேர்தலில் 2.5 லட்சத்துக்கு மேலே ஓட்டு கட்டாயம் வாங்கும், நம்ம பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய இன்னும் பெரிய ஒரு அங்கீகாரத்தை நம்ம பெற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. அதாவது போன முறையுமே நான் நிற்கும் போதுமே எம்பி செந்தில்நாதன் அவர்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், பாராளுமன்ற மெம்பராக இருந்தவர். அதே மாதிரி அடுத்த சட்டமன்றத்துக்கு அவர் கம்யூனிஸ்டை பொறுத்தவரை குணசேகரன் அவர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் களத்தில் நின்றோம். பெரும் கேண்டிடேட்டாக இருந்தாலுமே அந்த சொந்த ஊருக்காரவங்க, அவர் குணசேகரனுக்கு சிவகங்கை சொந்த ஊர். இவர் செந்தில்நாதன் தேவோட்டில் இருந்து போய் நின்றார். அவர் அமமுக தான் அரசன் சொல்லிட்டு ஒருத்தர் நின்றார். அவர் அது சொந்த தொகுதியை சேர்ந்தார். அவரையும் பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துல சட்டமன்ற தொகுதியில் அதிமுக, காங்கிரஸ், அதிமுக, கம்யூனிஸ்ட், திமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி தான் 3வது இடத்துல வந்துருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி. அடுத்த முறை நம்ம வெற்றி வாய்ப்பை முதல்ல தரக்கூடியதாக சிவகங்கை தான் இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு கவனிக்கத்தக்க ஒரு
ஒரு தொகுதியாக இன்னைக்கு சிவகங்கை தொகுதி அண்ணனோட சொந்த தொகுதி வந்து இன்னைக்கு பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வந்து மாநில கட்சியாக இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு பெரிய ஒரு ஜம்பிங் கிடைத்ததாக தான் பார்க்குறோம். இன்னும் கூடுதலாக என்ன எல்லாருமே ஒரு 10-15 வந்திருந்தா இன்னும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருந்திருக்கும். அடுத்ததாக இதை நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறணும். அதாவது எந்த ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜனநாயக அடிப்படையில் ஒவ்வொரு ஓட்டும் தன்மானத்துக்காகவும் இந்த நாட்டு நலனுக்காகவும் நமக்கு விழுந்த ஓட்டு. அதாவது வெளி அயல் தேசங்களில் இருக்கக்கூடிய நம் உறவுகள்லாம் வந்து நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அளவுக்கு அதிகமான பொருளாதார ரீதியாக நமக்கு வலுவான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து இந்த தேர்தலை சந்திக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறணும். அடுத்து இனி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி தான் இனி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்க போகிறோம். திராவிட கட்சிகளிலிருந்து வெளிவர நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த இடங்க ஏதோ ஊழல் செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ 40 தொகுதியை வந்து வென்றுட்டாங்கன்னு பீத்திக்கிறாங்க. 40 தொகுதி வென்றேன்னா அப்போது ஒன்றும் இல்லை. நமக்கான எதிர்காலம் வந்து மிக பிரகாசமாக இருக்குது. நம்மளை கட்சியே இருக்காதது அப்படி இப்படின்னு நம்மளை இகழ்ந்து பேசினவங்களாம் இன்றைக்கி பாராட்டக்கூடிய ஒரு இதில் இருக்கோம். இந்த பாராட்டில் நம்ம உயர்த்தணும். நம்ம இது ரொம்ப நம்ம வந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்ருக்கோம். அண்ணனுக்கு இது ஒரு பெரிய ஜம்பிங்காக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும். நன்றி.